எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன். இது நம்மளை பற்றி நம்ம இன்னுமே புரிஞ்சிக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ், நம்மளோட வீக்னஸ், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த லைன்ஸில் இந்த எக்ஸசைஸ் இருக்கும். டெஃபினட்டாக தொடர்ந்து செய்யும் பொழுது, ஓகே, அதை சொல்லணும், தொடர்ந்து நம்பிக்கையோட நம்ம சின்சியராக இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணோம் அப்படின்னா 100% எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் நான் இதை ஒரு 2 to 3 months ட்ரை பண்ணும் பொழுதே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. என்னை பற்றின ஒரு புரிதலும், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுவேன், எந்த மாதிரி கேப்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இந்த எக்ஸசைஸ் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு வீக்லி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டி. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வார கடைசியில் இந்த எக்ஸசைஸை நான் செய்கிறது உண்டு. நீங்கள் உங்களுக்கு எந்த டே கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எந்த டே உங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது, இதுக்காக நான் ஒரு 20 minutes அட்லீஸ்ட் என்னால் தனியாக ஒதுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரைடேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடேன்னு பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ஒரு வீக்குக்கான ஒரு பிக்சர் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு ஐடியல் டே இருக்கும். அந்த நாள் நீங்கள் ஒரு 15 to 20 minutes அது ஆகும். உங்களுக்காக தனியாக ஒரு டெடிக்கேட்டட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகே. அதாவது நமக்குள்ளே பார்க்குற ஒரு ஆக்டிவிட்டி தானே. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லும் பொழுது அது சுய முன்னேற்றம் ஜேர்னியில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. நம்ம அவ்வளோ சின்சியராக நம்ம செய்ய மாட்டோம், பட் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அதுக்கான ரிசல்ட்ஸ் அன்இமேஜினபிள். நமக்கு தெரியாமலேயே நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நமக்குள்ளே கொண்டு வரும். நம்மளோட தவறுகள் என்னன்னு நமக்கே புரிய வைக்கும். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும் பொழுதோ, இல்லை நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்காத பொழுது, திரும்ப திரும்ப ஃபெயிலியர்ஸ் வரும் பொழுது, அப்போ தான் என்னடா ஏதோ சரியில்லை, எனக்குள்ளே என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் எங்கே தவற விடுறேன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும் பொழுது தான் நமக்குள்ளே பார்க்குறோம். பட் நீங்களே சிஸ்டமேட்டிக்காக இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் ஆகட்டும், இல்லை செயலாகட்டும், இதில் நிச்சயமாக ஒரு தெளிவு வருது, ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக இருக்குன்றது என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரி, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்? அதுக்கு முன்னாடி இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டுக்கணும். ஏன்னா இது ஒரு ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 4 தடவை இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மந்தோட ஒரு பிக்சர் கூட நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஏதோ ஒரு பேஜில் எடுத்தோம், செஞ்சோம், இல்லை ஒரு போர்டில் எழுதணும், எங்கேயோ ஒரு பேப்பரில் எழுதிட்டு போடுற மாதிரி பண்ண வேண்டாம். இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, ஒரு வீக்லி ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் மாதிரி. ஆல்ரைட், கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீக் எப்படி போச்சுன்றதை நீங்கள் சின்சியராக எழுதணும். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக, ஓகே, டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி எழுதுங்க. ரெண்டாவது கொஸ்டின், இந்த வீக் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, உங்களை திரும்ப பார்க்க வைக்கும். அதாவது மறுபடியும் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற ஒரு பிக்சர் யூஸ்வலி நம்ம அந்த மாதிரி அனலைஸ் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் ஒரு ஜேர்னி மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளாக உங்கள் மைண்டில் ஸ்கேன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன கேப் விட்டுருப்போம், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட லைஃப் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அது என்ன சேலஞ்சாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, படிப்பு, ப்ரொஃபஷன், எப்படினாலும் என்ன சேலஞ்சாக இருந்தாலும் அந்த சேலஞ்சை செகண்ட் கொஸ்டினுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த வாரம் என்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். மூணாவது, அந்த சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணேன். மூணாவது கொஸ்டின், நம்ம என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணமோ அது எதனால் நடந்துச்சுன்னு நீங்கள் யோசித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது இப்போது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அந்த ப்ராப்ளமில் மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இன்னொருத்தங்களால தான் அந்த மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படியே எழுதிடலாம். பட் நல்லா யோசித்து அதில் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, ஏதாவது ஒரு காரியம் நான் விட்டுட்டேனா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டினுக்கான மிகப்பெரிய இன்டென்ஷனே. ஸோ நீங்கள் யோசித்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் என்னவா இருந்திருக்கலாம், இன்னும் அதை எப்படி பெட்டராக அப்ரோச் பண்ணியிருக்கலான்றது எழுதுங்க. நாலாவது கொஸ்டின், கடந்த வாரத்தில் நான் செஞ்ச நல்ல விஷயம்,
நல்ல விஷயம்னு சொல்லும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகே, யாராவது நம்மளை பாராட்டணும், இல்லை நம்ம வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. கடந்த வாரத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம்ன்ற குவெஸ்டனுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை 2வது வாரம் நீங்கள் இதே எக்ஸசைஸ் செய்யும் பொழுது, 3வது வாரம் செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு இன்டென்ஷன் தோண ஆரம்பிக்கும். என்னடா லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த குவெஸ்டனுக்கு நம்ம எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறோமே சொல்லி இன்டென்ஷனலாக ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு அந்த வாரம் நிச்சயமாக நம்மளுக்கு தோணும். எனக்கு தோணியிருக்கு. எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய சேஞ்சாக தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த குவெஸ்டனுக்கு உண்மையிலேயே ஒரு பவர் இருக்குது. அடுத்த குவெஸ்டன் வந்து கிளப் பண்ணிக்கலாம். கடந்த வாரம் நான் செய்த ஒரு தவறு, அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க. இது நம்ம வேலையில் தான் இருக்கணும், இல்லை நம்ம படிப்பு விஷயத்தில் இருக்கணும்னு கிடையாது. ஜென்ரலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்து அதில் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கிட்டாலும் அதுவும் எழுதலாம். இல்லை வீட்டில் எப்படினாலும் எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும், எழுதும்போது அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். பட் கடந்த வாரம் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், நான் செய்த தவறு நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், இந்த குவெஸ்டனுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. அடுத்த கேள்வி, கடந்த வாரம் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், ஓவராலாக உங்களோட இமோஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஹாப்பி, இல்லை மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சங்கடமாக இருந்தேன்னு எழுதுங்க. இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய ஃபீலிங் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, நியூட்ரலாக இருந்துச்சுன்னா அதையும் எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஓவராலாக பார்க்கும் பொழுது அது நம்ம செய்த காரியங்கள், நம்ம செஞ்ச தவறுகள், அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம், நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள், நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ், இப்படி எல்லாமே வந்து ஓவராலாக ஒரு சின்ன ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் சின்சியராக முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக எவ்ரி ஃப்ரைடே லைக் எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு 4th வீக் அப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சொல்லணுன்னா நம்மளோட ஒவ்வொரு குவெஸ்டனுக்கும் நம்ம எழுதுகிற ஆன்சர் இன்னுமே அழகாகும். நீங்கள் உங்களோட பதில்களை நீங்கள் வாசிக்கும் பொழுதே இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளை பற்றி யோசிக்கும் பொழுது நம்மளோட புரிதலும் அழகாகும். அண்ட் ஜென்ரலி பார்க்கும் பொழுது நம்மளோட வேலையாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கட்டும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குன்றதை சொல்ல முடியுது என்னால். ஸோ நிச்சயமாக இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.